पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். வைகாசி விசாகம் என்கிறது முருகப்பெருமானின் பிறந்த நாள். வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் பௌர்ணமியுடன் இணைந்து வரும் நாளையே வைகாசி விசாகமாக கொண்டாடுகிறோம். இந்த ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த விழா வருதுங்க. அதாவது ஜூன் 8ஆம் தேதி பகல் 2:10 மணிக்கு துவங்கி ஜூன் 9ஆம் தேதி மாலை 4:40 வரை விசாக நட்சத்திரம் இருக்குதுங்க. ஆனால் ஜூன் 10ஆம் தேதி பகல் 12:27 மணிக்கு தான் பௌர்ணமி திதி துவங்குதுங்க. ஆனால் வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரித்த விசாக நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படும் திருவிழா என்கிறதுனால விசாக நட்சத்திரம் வரும் ஜூன் 9ஆம் தேதியே வைகாசி விசாக நாளாக எடுத்துக்கொண்டு விரதம் கடைபிடிக்க வேணும். வைகாசி விசாகம் அன்று ஏராளமான பக்தர்கள் பால் குடம் ஏந்தியும் காவடி சுமந்து வந்தும் தங்களின் நேர்த்தி கடனை நிறைவேற்றுவதும் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களே, கடகராசியில் செவ்வாயும் உங்கள் ராசியில் சந்திரனும் அமர்ந்து பரிவர்த்தனை யோகம் பெற்று மாதம் தொடங்குதுங்க. குரு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறதுனால அதன் பார்வை 2ஆம் இடத்தில் பதிவது யோகம்தான். தனவரவு தாராளமாக சேரும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க இயலும். குடும்பத்தினர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். தொழில் வியாபாரம் வெற்றி நடைபோடும். குருவை வழிபடுறதன் மூலம் மேலும் நல்ல பலன்கள் பெற முடியும். கல்வி சம்பந்தமாகவும் கலைத்துறை சம்பந்தமாகவும் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கலைஞர்கள் கௌரவிக்கப்படுவாங்க. தொழில் ஸ்தான அதிபதி சூரியனுடன் லாபாதிபதி புதன் இணைந்து செயல்படுறதுனால தொழில் மிக பெரிய அளவில் வளர்ச்சி அடையும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். குடும்பம் முன்னேற்றம் கூடும். பணிபுரியும் இடத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் நேரம் இது. விபரீத ராஜயோக அடிப்படையில் திட்டமிடாத சில காரியங்களிலும் கூட வெற்றி கிடைக்க போகுதுங்க. திடீர் தனலாபம் சேரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அயல்நாட்டு வணிகம் ஆதாயம் தரும். புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு செயல்பட போகிறீங்க. உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறது. மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்குமுங்க. பொருளாதாரம் உச்சநிலையை அடையுமுங்க. பூமி வாங்கும் யோகம் முதல் புதிய வாகனம் வாங்கும் யோகம் வரை நல்ல சம்பவங்கள் நடைபெறும். அயல்நாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய அழைப்புகள் வரலாங்க. நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க போகிறீங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் முத்தான பலன்கள் நிறையவே நடைபெறும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி கைகூடும். சொத்துகள் வாங்கும் யோகம் உண்டு. சொந்தங்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவாங்க. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல் இல்லம் தேடி வரும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் சேரும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பதவி உயர்வு உண்டு. கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பெண்களுக்கு சுப செய்திகள் சேரும். பொருளாதார நிலை உயரும். இந்த மாதம் முருகப்பெருமான் வழிபாடு முன்னேற்றத்தை வழங்கும்.
ராஜதந்திரமாக சில முக்கிய முடிவுகள்லாம் எடுப்பீங்க. பழைய பிரச்சனைக்கு மாறுபட்ட கோணத்தில் தீர்வு பார்க்க போகிறீங்க. மறைமுக எதிரிகளால் ஆதாயம் அடைவீங்க. இனங்காண இயலாதபடி இருந்து வந்த தடைகள் நீங்கும். எனினும் பிரபல யோகாதிபதி 8இல் சென்றும் மறைகிறதுனால எல்லா விஷயங்களிலும் கவனத்துடன் செயல்பட வேணும். ஏலச்சீட்டு, மியூச்சுவல் ஃபண்டு போன்ற விஷயங்களில் பண பரிவர்த்தனைகளில் அலட்சியம் இருக்கக்கூடாது. அங்கீகாரம் இல்லாத நிறுவனங்களில் முதலீடு செய்வது கூடாதுங்க. இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திடீர் பயணங்கள் இருக்கும். அதே போல் வீண் பழிகள் அவச்சொல்லுக்கு ஆளாக நேரிடும் என்கிறதுனால பேச்சிலும் செயலிலும் நிதானம் அவசியம். சந்தேகத்தால் நல்லவங்களின் நட்பை இழந்து விடாதீங்க. கணவன் மனைவிக்குள் ஈகோ பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளுங்க. வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். விளம்பர யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களை அதிகப்படியாக வரவழைப்பீங்க. புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அரசுக்கு செலுத்த வேண்டியவற்றை முறையே செலுத்தி விடுங்க. பழைய கடையை வேறு இடத்துக்கு மாற்ற போகிறீங்க. உத்தியோகத்தில் உங்களின் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. மேல் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீங்க. எனினும் அவரிடம் அதிகம் உரிமை எடுத்துக்கொள்ள வேணாம். அதிகாரிகளின் அந்தரங்க விஷயங்களை பற்றி பிறரிடம் பேச வேணாம். புது வேலை வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா யோசித்து செயல்படுறது தான் நல்லது. கணினி துறையினர் உற்சாகத்துடன் காணப்படுவாங்க. சலுகைகள் கிடைக்கும். கலைஞர்களை உங்களின் திறமையால் சாதித்து காட்ட போகிறீங்க. பண தேவையை பூர்த்தி செய்யும் நாள் மே 16, 17, 18, 21, 22, 30, 31, ஜூன் 1, 6, 7, 13, 14. மகிழ்ச்சி தரும் வண்ணம் வயலை